Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கஸ்டமரா இருக்கீங்க அப்படினா உங்க அக்கவுண்ட் பாஸ்புக்ல நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த கஸ்டமர் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு பாருங்கள் டேட்டு, என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரான்ச் நேம் எழுதிக்கோங்க. அப்புறம் நேம், உங்களோட நேமை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் பாஸ்புக்கில் நேம் தப்பாக இருந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த 16th ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஆதார் கார்டில் இருக்கிறது போல் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸை ஒன்று சப்மிட் பண்ணணும். பேன் கார்டுனா பேன் கார்டு ஜெராக்ஸை சப்மிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பாருங்கள் சிக்னேச்சர் ஆஃப் தி கஸ்டமர், இதில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.